ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1846வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து, 2ஆம் திருமொழியின் 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 2ஆம் திருமொழியும் 10ஆம் பத்து, அதன் 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் அரக்கர்கள் பாடும் பாடங்களாக, ராவணனுடைய படையில் இருந்த அரக்கர்கள் ராமாவதாரத்தில் ஈடுபட்டு பாடிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். சென்ற பாடலில் மங்கையர்பால் என்று பொதுவாக ராவணன் பெண்களிடம் மனத்தை வைத்த தவறினை பேசினார்கள். மங்கையர்பால் சித்தம் வைத்து செல்வம் அனைத்தையும் இழந்தான் என்று சொன்னார்கள். இந்த பாடலில் எம்பெருமானிடம் ராவணன் செய்த பெருந்தவறினை எடுத்து பேசுகிறார்கள். பிராட்டியை கவர்ந்து கொண்டு வந்து இவன் ராவணன் கெட்டான், எங்கள் மேல் குற்றமில்லை, அதனால் எங்களை கொல்லாமல் விடுக என்கிறார்கள் அரக்கர்கள். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலியம் கோமான் கொண்டு போந்து கெட்டான். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலியம் கோமான் கொண்டு போந்து கெட்டான். எமக்கு இங்கு ஓர் குற்றம் இல்லை கொல்லேல் கொலவேந்தே. எமக்கு இங்கு ஒரு குற்றம் இல்லை கொல்லேல் கொலவேந்தே. பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை, பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தசரதி, உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய், அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி, உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய், அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. தகவிலி, தகவு இலி, நல்ல பண்பற்ற தகவிலி என் தலைவன் ராவணன். தையல் என்றால் பெண் என்று பொருள். அண்டவாணர் என்றால் தேவர்கள். தாசரதி தசரதன் புதல்வனே என்பது பொருள். இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். தகவு இலி எம் கோமான், நல்ல பண்பில்லாத எங்கள் தலைவனான ராவணன் அன்று அன்று நீங்கள் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த காலத்திலே தண்டகாரண்யத்திலே தண்டகாரண்யம் புகுந்து தண்டகாரண்யமாகிய உங்கள் இருப்பிடம் வந்து தையலை கொண்டு போந்து பிராட்டியை கைப்பற்றி வந்து அந்த குற்றத்தால் கெட்டான், அழிந்து போனான். இங்கு எமக்கு ஓர் குற்றமில்லை, இந்த செயலிலே நாங்கள் செய்த தவறு ஒன்றுமில்லை, அந்த தவறிலே எங்களுக்கு பங்கும் இல்லை. குலவேந்தே கொல்லேல், மேற்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்த அரசனே எங்களை கொல்லாதே. பெண்டிரால் கெடும், மகளிரிடத்து கொண்ட பொருந்தா விருப்பத்தாலே அழிந்து போகும் இந்த குடி தன்னை பேசுகிறது என். இந்த அரக்கர்குலம் பற்றி நன்றாக பேச என்ன இருக்கிறது? தாசரதி தசரதன் புதல்வனே, எங்கள் உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய், உன்னை புகழடைந்த உன் அடியாரான தேவர்கள் விரும்பிய செயலையே செய்தாய். அதனாலே நாங்கள் அஞ்சினோம், நாங்களே உன் அம்புக்கு இலக்காகி உயிர் இழப்பதற்கு அஞ்சுகின்றோம், தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பதுதான் இந்த பாடலுடைய பதவுரை. இனி பொருள். குற்றமற்றவர்களை தண்டிக்காத சூரியகுல வம்சத்திற்கு தலைவனே, தசரதன் மைந்தனே, ஈர நெஞ்சு இல்லாதவனாய் எங்களுக்கு தலைவனாய் இருந்த ராவணன், நீங்கள் வனத்திலே தவக்கோலத்தில் இருந்த காலத்திலே தண்டகாரண்யத்தில் நுழைந்து அழகில் சிறந்த அப்பிராட்டியை அபகரித்து வந்து அந்த குற்றம் காரணமாக முடிந்து போனான். இந்த விஷயத்திலே எங்கள் மீது ஒரு குற்றமும் இல்லை, ஆகையால் எங்களை கொல்லாது விட வேண்டும். பெண்ணிடம் கொண்ட பொருந்தா விருப்பத்தால் சாபம் காரணமாக கெட்டுப்போகும் இந்த அரக்கர் குலத்தை பற்றி நன்றாக பேச என்ன இருக்கிறது? தசரதன் புதல்வனே, உன்னை புகழடைந்த உன் அடியவரான தேவர்கள் விரும்பிய செயலையே செய்தருளினீர். நாங்கள் உன் அம்புக்கு இலக்காகி உயிரிழப்பதற்கு அஞ்சினோம், தடம் பொங்கத்தம் பொங்கோ. குற்றமற்றவர்களை தண்டிக்காத இக்ஷ்வாகு வம்சத்திற்கு அணிவிளக்காக அவதரித்த பிரானே, எங்கள் தலைவன் ராவணன் தனக்கு ஒரு வகையான அபராதமும் செய்யாத
எந்த விதத்திலும் அபராதம் செய்யாத உன்னிடத்திலே தானே வீண்பகை கொண்டு நெடுந்தூரம் கடந்து வந்து தண்டகாரண்யத்திலே புகுந்து சிறிதும் ஈர இளநெஞ்சும் இல்லாத இளகிய நெஞ்சும் இல்லாதவனாய் அழகில் சிறந்த ஜானகியை அவதரித்து கொண்டு வந்தான். இந்த குற்றம் அவன் ஒருவன் செய்ததே ஒழிய இதில் நாங்கள் கூட்டல்ல, நாங்கள் அவனுடைய சேவகர்கள் ஆகையாலே அவன் கீழ் குடிவாழ்ந்த குற்றம் ஒழிய சீதைக்கு செய்த அபகார விஷயத்தில் சிறிதும் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை. ஆகையாலே எங்களை கொல்லாது ஒழிய வேண்டும். விஷய சாபல்யமே காரணமாக கெட்டுப்போகின்ற இந்த இழிகுலத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும்? தேவரீருடைய அடியார்களான தேவர்கள் ராவணனால் துன்பப்பட்டவர்களாதலால் இந்த பாவி தொலைவதென்றோ என்று எதிர்பார்த்து இருந்தனர். இப்போது அவர்களின் ஆசை மனோரதம் நிறைவேறிற்றல்லவா? இது இவ்வளவே போதுமானதல்லவா? இனி எங்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல் எங்களுக்கு இந்த விஷயத்திலே எந்த பங்கும் இல்லை. ராவணன் செய்த தவறு, அதனாலே எங்களை விட்டுவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் அரக்கர்கள். தண்டகாரண்யம் அது பிறந்த கதை. சூரிய குலத்தில் மனு சக்கரவர்த்தியின் மகனான இக்ஷ்வாகு மன்னனுக்கு மக்கள் 100 பேர். அதில் கடைசி பிள்ளை மூடனும் மூர்க்கனும் துஷ்டனுமாகி தண்டனைக்குரியவன் என்ற காரணத்தினால் எதிர்கால உணர்வுடைய தந்தையால் தண்டகன் என பெயரிடப்பட்ட மன்னவன் விந்திய மலைக்கும் சைவல மலைக்கும் இடையில் உள்ள நிலத்தை மதுமந்தம் என்னும் நகரிலிருந்து ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் தனது குலகுரு சுக்கராச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய மகள் அரஜை என்பவளை தண்டகன் வலிய கற்பழித்தான். இதனை உணர்ந்து அவர் சுக்கராச்சாரியார் சினம் கொண்டு 7 நாட்களுக்குள் தண்டகனும் அவனது சேனைகள் யாவும் அழிய கடவன, அவன் நாடு மண் மழையால் எந்த ஒரு உயிரினமும் இல்லாமல் பாழாக கடவது என்று சபித்தார். அதன்படி அந்த நாடு அழிந்து காடாகி தண்டகாரண்யம் என வழங்கலாயிற்று. தையல் என்றால் அழகு என்று பொருள். அதனை உடையவளுக்கு ஆகுபெயராகி இங்கு சீதையை குறித்தது தையல் என்று. தசரதன் மகன் நியாயம் தவறாதவரான அவருக்கு பிறந்ததால் நியாயம் இல்லாமல் எங்களை கொல்ல மாட்டாய் என்று குறிப்பால் உணர்த்துகிறார்கள். தாசரதி என்று சொல்கிறார். அண்டவாணர், அண்டம் வாழ்னர், மேலுலகில் வாழ்பவரான தேவர்கள் அண்டவாணர். தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து இம்மாதிரி ராவணனால் எங்களுக்கு துன்பம் வருகிறது என்றெல்லாம் சொன்ன பிறகுதான் நானே வந்து பிறப்பேன் என்று சொல்லி ராவணனை நானே வதம் செய்வேன் என்று அருளியிருந்தார். அந்த அவர்கள் வேண்டுகோளை அப்படியே நீ செய்துவிட்டாய் என்று அரக்கர்கள் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலியம் கோமான் கொண்டு போந்து கெட்டான். ராவணன் தான் இருந்த இடத்திலே அவர்கள் வந்து முற்றுகையிட அதன் காரணமாக தீமை செய்தான் அல்லன். ராவணன் தான் இருந்த இடத்திற்கு ராமனோ லக்குவனோ இவர்கள் வந்து முற்றுகையிட்டார்கள், அவனுடன் போர் புரிந்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு தீமை செய்யவில்லை. காட்டிலே ராமலக்குவர் தவத்தோர் வேடத்தில் திரிந்து கொண்டிருந்த போது, தவக்கோலத்தில் திரிந்து கொண்டிருந்த போது அங்கே போய் பிராட்டியை பிரித்த கருணையற்ற கீழ்மகனான ராவணன் அதனால் அழிந்து போனான். எமக்கு இங்கு ஓர் குற்றம் இல்லை, கொல்லேல். நாங்கள் செய்த குற்றம் ஒன்றுமில்லை, எனவே எங்களை கொல்லாது வாழாயிருத்தல் வேண்டும். குலவேந்தே, தவறு செய்யாதவர்களை கொல்லாத இக்ஷ்வாகு மரபிலே பிறந்து அதிலே மேம்பட்டு விளங்குவோர் அல்லரோ நீர்? பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகிறது என்
மகளிரிடம் ஈடுபட்டு கெட்டு போகக்கூடியதான இந்த அரக்கரினம் பற்றி என்ன சொல்லுவது? தாசரதி தேவர் உலகை நலிந்த குறும்பர்களான சம்பராசுரன் முதலாவரை அறுத்தவன் மகனே. சம்பராசுரனை அழித்தவன் தசரதன். அப்படிப்பட்ட தசரதன் மகனே, உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. உனக்கு விருப்பமான தேவர்கள் வேண்டியதையே, அவர்கள் உகந்ததையே செய்து விட்டாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிர் இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தகுந்தது. அதனால் இதை பாடுகின்றோம். ராமபிரானே, எங்கள் ராவணனின் குற்றத்தில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, அதனாலே எம்மை விட்டுவிடு என்று வேண்டக்கூடிய இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை அன்வயிக்கலாம். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவலியம் கோமான் கொண்டு போந்து கெட்டான். எமக்கிங்கு ஓர் குற்றம் இல்லை, கொல்லேல் குலவேந்தே பெண்டிரால் கெடும் இக்குடிதன்னை பேசுகின்றது என். தாசரதி, உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த அற்புதமான இந்த பாடலை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாடலுடன், அடுத்த பாடலின் அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். ராமபிரான் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.